வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார், என்னுடைய பெயர் கலைவாணி. நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். எங்கள் அப்பா சுயமாக சம்பாதித்து அவருடைய பெயரில் ஒரு 3 வகையான சொத்தை வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் மொத்தம் 4 பேர். அதில் எங்கள் அம்மா ஒரு ஆள், எங்கள் அண்ணன்கள் 2 பேர், நான் ஒரு ஆள், மொத்தம் 4 பேர். அதே மாதிரி அந்த சொத்தை எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு சொத்தை எங்கள் அம்மாவுக்கு தான செட்மெண்ட்டாக எழுதி வச்சுட்டாரு. இன்னொரு சொத்தை எங்கள் அண்ணன்கள் 2 பேருக்கும் பாகப்பிரிவினை பத்திரமாக எழுதி வச்சுட்டாரு. இன்னொரு சொத்தை எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த சொத்தை போயிட்டு எங்கள் அண்ணன்கள் 2 பேருமே எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் தெரியாமல் அதை 3வது நபருக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்படி விற்பனை பண்ண அந்த சொத்தில் நானும் என்னுடைய அம்மாவும் போயிட்டு அந்த சொத்தில் உரிமை கேட்க முடியுமா? அப்படி கேட்கணும் அப்படின்னா எப்போதெல்லாம் கேட்க முடியும், எப்போதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதற்கான பதிலைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை தற்போது ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். இந்த சுந்தரம் செட்டியார் என்று சொல்லக்கூடிய இந்த ஏ என்பவர் சுயமாக சம்பாதித்து அவருடைய பெயரில் ஒரு 3 வகையான சொத்தை வாங்குகிறாரு. ஒன்று கடந்த 1974ஆம் ஆண்டு ஒரு 3 ஏக்கர் மதிப்புள்ள விவசாய நிலத்தை வாங்குகிறாரு. இரண்டாவதாக கடந்த 1985ஆம் ஆண்டு ஒரு 6 ஏக்கர் மதிப்புள்ள தோட்டத்தை வாங்குகிறாரு. மூன்றாவதாக கடந்த 1997ஆம் ஆண்டு ஒரு 40 சென்ட் மதிப்புள்ள காலி மனையை வாங்குகிறாரு. இந்த 3 சொத்து தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும் அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சுந்தரம் செட்டியார் என்ற பெயரில் தான் சட்டப்படி பதிவாயிருக்கு. அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அந்த சொத்தை முழுக்க முழுக்க இந்த சுந்தரம் செட்டியார் தான் ஆண்டு அனுபவிச்சுட்டு வர்றாரு. இந்த சுந்தரம் செட்டியார் பேரில் இருக்கக்கூடிய இந்த சொத்து முழுவதுக்கும் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் முதல்நிலை வாரிசாக வர்றாங்க, அதில் தற்போது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா சுந்தரம் செட்டியாருடைய மனைவி, சுந்தரம் செட்டியாருடைய 2 மகன்கள், சுந்தரம் செட்டியாருடைய ஒரு மகள், ஆக மொத்தம் இந்த சொத்துக்கு சட்டப்படியான முதல்நிலை வாரிசு தற்போது உயிரோடு இருக்கிறவங்க இந்த 4 பேர் தான் இருக்காங்க. சுந்தரம் செட்டியாரோட சேர்த்து 5 பேர். இந்த 5 பேரும் சேர்ந்து தான் கூட்டு குடும்பமாக வசிக்கிறாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து தான் இந்த சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு வராங்க. இதற்கிடையில் இந்த சுந்தரம் செட்டியார் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு கடந்த 1974ஆம் ஆண்டு வாங்கின அந்த 3 ஏக்கர் விவசாய நிலத்தை தன்னுடைய மனைவிக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரமாக கடந்த 1979ஆம் ஆண்டு அதை சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ணி அதை தானமாக கொடுத்துறாரு. பிறகு இந்த சுந்தரம் செட்டியார் உயிரோடு இருக்கும்போது அவர் சுயமாக சம்பாதித்து கடந்த 1985ஆம் ஆண்டு ஒரு 6 ஏக்கர் மதிப்புள்ள தோட்டத்தை வாங்கியிருக்காரு. அந்த 6 ஏக்கர் தோட்டத்தையும் தன்னுடைய மகன்கள் 2 பேருக்குமே சரிசமமாக சட்டப்படி பாகப்பிரிவினை பத்திரமாக கடந்த 1999ஆம் ஆண்டு அதை பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ணி 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துறாரு. ஆனால் அந்த சொத்து முழுவதும் இந்த சுந்தரம் செட்டியாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் தான் அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு வர்றாரு. இதற்கிடையில் அவருடைய மகளுக்கு கடந்த 2002ஆம் ஆண்டு நல்லபடியாக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் சுந்தரம் செட்டியார் உயிரோடு இருக்கும்போது அவர் சுயமாக சம்பாதித்து கடந்த 1997ஆம் ஆண்டு ஒரு 40 சென்ட் மதிப்புள்ள காளிமனையை வாங்கியிருக்காரு. அந்த காளிமனையை இந்த சுந்தரம் செட்டியார் உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு பரிமாற்றத்தையும் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு உயிலோ அல்லது ஒரு தான செட்டில்மெண்ட்டோ அல்லது ஒரு கிரயமோ எதுவுமே பண்ணி வைக்காமல் திடீர்னு கடந்த 2003ஆம் ஆண்டு வயது மூர்ப்பு காரணமாக இந்த சுந்தரம் செட்டியார் இறந்து போயிறாரு. இவருடைய இறப்புக்கு பிறகு சுந்தரம் செட்டியார் பேர்லேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து இந்த 40 சென்ட் மட்டும்தான் இருக்குது. இது சுந்தரம் செட்டியார் என்ற பெயர்லேயே இருக்கிறது. இந்த சுந்தரம் செட்டியாருடைய இறப்புக்கு பிறகு இவருடைய மனைவி, இவருடைய 2 மகன்கள், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வர்றாங்க. சுந்தரம் செட்டியார் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய மகளுக்கு கடந்த 2002ஆம் ஆண்டு திருமணம் பண்ணி கொடுத்துறாரு. அதே மாதிரி சுந்தரம் செட்டியார் சுயமாக சம்பாதித்து வாங்கின அந்த 3 ஏக்கரையும்
அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய மனைவிக்கு தானபத்திரமாக எழுதி கொடுத்துறாரு. அதே மாதிரி சுந்தரம் செட்டியார் சுயமாக சம்பாதித்து வாங்கின அந்த 6 ஏக்கர் தோட்டத்தையும் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய 2 மகன்களுக்கும் சரிசமமாக பாகப்பிரிவினை பத்திரத்தை வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடறாரு. அதே மாதிரி சுயமாக சம்பாதித்து வாங்கின அந்த 40 சென்டை வந்து எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் இந்த சுந்தரம் செட்டியார் வந்து திடீர்னு இறந்து போயிடறாரு. இவருடைய இறப்புக்கு பிறகு அந்த 40 சென்ட் காளிமனை வந்து தற்போது வரை சுந்தரம் செட்டியார் என்ற பெயரில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த சுந்தரம் செட்டியாருடைய இறப்புக்கு பிறகு இந்த 2 மகன்களும் சேர்ந்து சுந்தரம் செட்டியாருடைய இறப்பு சான்றிதழை மட்டும் அடிப்படையாக வைத்து சுந்தரம் செட்டியாருடைய மனைவியையும் அதே மாதிரி சுந்தரம் செட்டியாருக்கு பிறந்த அந்த மகளையும் மறைத்து இந்த 2 மகன்களும் சட்டத்துக்கு விரோதமாக வாரிசு சான்றிதழை வந்து வாங்கிடுறாங்க. அந்த வாரிசு சான்றிதழில் வந்து இந்த மகன்களுடைய 2 பேர் தான் வருது. அதை அடிப்படையாக வைத்து சுந்தரம் செட்டியார் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் போன அந்த 40 சென்டை வந்து கடந்த 2006ஆம் ஆண்டு 3வது நபராக வரக்கூடிய கிருஷ்ணசாமிக்கு சட்டப்படி விற்பனை பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி விற்பனை பண்ணதுக்கு பிறகு தான் இந்த சுந்தரம் செட்டியாருடைய மகளுக்கும் மனைவிக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி அந்த சுந்தரம் செட்டியார் பேரில் இருந்த அந்த 40 சென்டை வந்து இந்த 2 மகன்களும் சேர்ந்து 3வது நபருக்கு விற்பனை செய்யப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது இந்த மகளும் அவருடைய மனைவியும் இந்த 40 சென்டில் வந்து உரிமை கோர முடியுமா கோர முடியாதா, அந்த சொத்தில் அவர்களுக்கான பாகத்தை வந்து சட்டப்படி பெறணும் அப்படின்னா எப்போது பெற முடியும் எப்போது பெற முடியாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம். அதாவது சுந்தரம் செட்டியார் உயிரோடு இருக்கும்போது இந்த சொத்தை வந்து பிரித்து கொடுத்துட்டு போயிடறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சுயமாக சம்பாதித்த சொத்து. ஆனால் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் இந்த 40 சென்டை வந்து விட்டுட்டு போயிடறாரு. அப்படின்னா இந்த 40 சென்ட் சட்டப்படி யாருக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவிக்கு ஒரு பாகம், அவருடைய 2 மகன்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பாகம், அதே மாதிரி மகளுக்கும் ஒரு பாகம் வந்து சட்டப்படியாக போய் சேரணும். ஆனால் சட்டத்துக்கு விரோதமாக சுந்தரம் செட்டியாருடைய இறப்பு சான்றிதழை மட்டும் அடிப்படையாக வைத்து வாரிசுகளை வந்து மறைத்து இந்த 2 மகன்களும் சட்டத்துக்கு விரோதமாக இந்த 40 சென்டை வந்து 3வது நபருக்கு வந்து விற்பனை செய்திருக்காங்க. அப்படி விற்பனை செய்யப்பட்ட இந்த மகள் அந்த சொத்தில் உரிமை கோர முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. 2006 தான் அந்த சொத்தை வந்து விற்றுருக்காங்க. அந்த மகளுக்கும் அவருடைய மனைவிக்கும் அந்த சொத்தில் வந்து சட்டப்படி உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலியமாக நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் என்ன அப்படின்னா, நமது மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்து வாரிசுரிமை திருத்த சட்டத்தின்படி ஒரு சொத்தில் ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பிறப்பால் ஒரு பெண்ணுக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த சட்டமானது சொல்லுகிறது. அந்த வகையில் ஒரு சொத்தில் ஒரு பெண் என்பவள் வந்து எப்போதெல்லாம் உரிமை கோர முடியும் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியாது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அதாவது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தாய் தந்தைகள் வந்து சுயமாக சம்பாதித்து வாங்கின அந்த சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்தில் ஒரு பெண் என்பவள் வந்து எப்போதெல்லாம் உரிமை கோர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 23/12/2004க்கு முன்னாடி அந்த மாதிரியான சொத்தில் ஏதாவது ஒரு உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் போயிட்டு மீண்டும் தற்போது இந்த பெண்கள் வந்து உரிமை கோர முடியாது. எக்ஸாம்பிளுக்கு 23/12/2004க்கு முன்னாடி உங்களுடைய பூர்வீக சொத்தோ அல்லது உங்களுடைய தாய் தந்தைகள் சுயமாக வாங்கின சொத்தோ அந்த சொத்தில் உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய முன்னோர்களோ அதை வந்து உரிமை மாற்றமோ அல்லது ஒரு தானப்பத்திரமோ அல்லது ஒரு விடுதலை பத்திரமோ அல்லது ஒரு கிரயமோ செய்து வைத்திருந்தால் தற்போது அந்த சொத்தில் உங்களுக்கு பாகம் இருந்தாலும் இந்த பெண்கள் வந்து அந்த சொத்தில் போயிட்டு உரிமை கோர முடியாது. அதே மாதிரி 23/12/2004க்கு முன்னாடி அது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சுயமாக சம்பாதித்து வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி இந்த டேட்டுக்கு பிறகு அந்த சொத்தில் உங்களுக்கு சட்டப்படியான சேர வேண்டிய பாகம் தர மறுக்கும் பட்சத்தில் அல்லது உங்களுக்கு தெரியாமல் அந்த சொத்தை வந்து வேறு யாருக்காவது எந்த ஒரு உரிமை மாற்றத்தையும் செய்து வைத்திருந்தாலும் கூட அந்த சொத்தில் சட்டப்படி இந்த பெண்கள் போயிட்டு உரிமை கோர முடியும் அப்படிங்கிறது தான் நமது மத்திய அரசு வந்து கடந்த 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்து வாரிசுரிமை திருத்த சட்டமானது சொல்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய அந்த சொத்தில் எப்போதெல்லாம் அந்த மகள் போயிட்டு உரிமை கோர முடியும் அப்படின்னா, அதாவது அந்த சுந்தரம் செட்டியார் என்பவர் வந்து சுயமாக சம்பாதித்து ஒரு 3 சொத்தை வந்து வாங்குறாரு.
ஒன்றை வந்து அவருடைய மனைவிக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது தானமாக கொடுத்துறாரு. 2வது சொத்தை வந்து அவருடைய 2 மகன்களுக்கும் பாகப்பிரணை வந்து பண்ணிடுறாரு. 3வது சொத்தை வந்து எந்த ஒரு உரிமை மாற்றத்தையும் செய்து வைக்காமல் அந்த சுந்தரம் செட்டியார் வந்து இறந்துறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இறந்ததுக்கு பிறகு அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து தற்போது உயிரோடு இருப்பவங்க அவருடைய மனைவி, அவருக்கு பிறந்த 2 மகன்கள், அவருக்கு பிறந்த ஒரு மகள், ஆக மொத்தம் 4 பேர் தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பாகப்பிரணையாக பண்ணிக்கிறணும். இல்லை அப்படின்னா அவர்கள் 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு நபருக்கு வந்து எந்த ஒரு உரிமை மாற்றத்தையும் செய்து வைக்க அவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. இப்படித்தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பிரித்திருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாய்க்கும் தெரியாமலும் அவருடன் உடன் பிறந்த சகோதரிக்கு தெரியாமல் இந்த 2 அண்ணன்களும் 3வது நபருக்கு அந்த சொத்தை வந்து விற்பனை செய்திருக்காங்க. அந்த சொத்தானது 23/12/2004க்கு முன்னாடி விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் போயிட்டு இந்த தங்கை வந்து உரிமை கோர முடியாது. ஆனால் அந்த சொத்தானது எப்போ விற்பனை செய்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அப்பா வந்து 2003ஆம் ஆண்டு இறக்குறாரு. அவர் பேரில் இருந்த அந்த சொத்தை வந்து 2006 தான் கிருஷ்ணசாமி என்பவருக்கு வந்து விற்றுருக்காங்க. அப்படி வாங்கின அந்த சொத்து சட்டப்படி கிருஷ்ணசாமிக்கு செல்லாது அப்படிங்கிறத முதல் பாயிண்டாக சொல்கிறேன். அதே மாதிரி அந்த சொத்தானது 2006 விற்கப்பட்ட அந்த சொத்தில் அவருடைய தங்கையாக வரக்கூடிய அவருடைய அந்த பெண்ணுக்கும் அவருடைய தாயாக வரக்கூடிய அந்த சுந்தரம் செட்டியாருடைய மனைவிக்கும் அந்த சொத்தில் வந்து சரிசமமான பங்கு இருக்குது. எப்போது அந்த அண்ணன்கள் அந்த சொத்தை வந்து விற்றுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாய்க்கு சேர வேண்டிய பங்கை விட்டுட்டு, அதே மாதிரி தன்னுடைய தங்கைக்கு சேர வேண்டிய பங்கை விட்டுட்டு, அந்த 2 பேருக்கும் சேர வேண்டிய அந்த 2 பங்கை மட்டும் அந்த கிருஷ்ணசாமிக்கு விற்றுருந்தாங்க அப்படின்னா அது சட்டப்படி செல்லும். ஆனால் இந்த 2 பேருக்குமே தெரியாமல் அந்த சொத்து முழுவதையும் இந்த 2 அண்ணன்கள் மட்டும் சேர்ந்து விற்றது சட்டப்படி செல்லாது. ஒருவேளை அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து இந்த மாதிரி இவர்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து எழுதி வச்சுட்டு போயிருந்தார் அப்படின்னா அதில் போயிட்டு அவருடைய தங்கையோ அல்லது அவருடைய தாயோ அந்த சொத்தில் போயிட்டு உரிமை கேட்க முடியாது. ஆனால் முழுக்க முழுக்க சுந்தரம் செட்டியார் இறந்ததுக்கு பிறகு தான் அந்த சொத்தானது 3வது நபருக்கு விற்பனை செய்திருக்காங்க. 2006 விற்கப்பட்ட சொத்து என்பதால் அந்த சொத்தில் உடன் பிறந்த அந்த சகோதரிக்கும் சரிசமமான பங்கு இருக்குது. ஒருவேளை அந்த 23/12/2004க்கு முன்னாடி அந்த சொத்து விற்கப்பட்டிருந்தால், இந்த மாதிரி இவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த சொத்து விற்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தில் போயிட்டு இந்த தங்கை வந்து உரிமை கேட்க முடியாது. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொத்தானது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்த சட்டத்தின்படி 23/12/2004க்கு பிறகு தான் அந்த சொத்தை வந்து விற்றுருக்காங்க. அப்படி விற்கப்பட்ட அந்த சொத்தில் சட்டப்படி அவருடைய தங்கைக்கு ஒரு பாகம் இருக்குது. அதே மாதிரி அவருடைய தாய்க்கும் ஒரு பாகம் இருக்குது. இந்த பாகத்தை வந்து சட்டப்படி அந்த கிருஷ்ணசாமி வந்து பிரித்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கிருஷ்ணசாமி வாங்கியிருக்கக்கூடிய அந்த சொத்தானது சட்டப்படி செல்லாது. அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நம்ம எல்லோரும் சட்டப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன இந்த தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.